ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் நைட் வீடியோ. பயப்படாதீங்க, என்னடா இவ்வளோ லேட்டாக போட்டேன்னு. சாரி, என்னன்னா ஒரு எமர்ஜென்சியாக ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சா தான் வந்துட்டேன். லாஸ்ட் நைட் 75 எடுக்கிறவங்களும் பார்த்துக்கோங்க. இதில் பிடிஎஃப்லுக்கு எல்லாம் படித்தா 75, 50+ ஆர் பாஸ் மார்க் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க, பிடிஎஃப் கொடுக்க முடியுமான்னு தெரில. வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த பிடிஎஃப் நான் போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, இல்லை நோட் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்காக. ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, வைஃபை எதுவுமே இல்லை, எனக்கு ட்ரைவ்லேருந்து கொடுக்க முடியல. லைக் பண்ணுங்கள், கோவப்பட்டுறாதீங்க, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு 10,000 லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு லெசனில் 10th 1 எக்ஸாம்பிள் 1.2, இந்த 4 சம் 1.3ல இந்த சம் படித்தா பாஸ். சரிங்களா? இதுலேருந்து 2 5 மார்க் வந்துடும். அண்ட் 1 மார்க் புக் பேக் படித்தா 15 1 மார்க் கரெக்ட் ஆகிடலாம், நீ பாஸ் ஆகிடலாம். அடுத்தது சாப்டர் 2ல் எக்ஸ்ட்ராவாக 2.8ல் இது, அப்புறம் 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இந்த சம்ஸ், அவ்வளோதான். 2.2ல் நல்லா படிக்கிறோம் மட்டும் பார்த்துக்கோங்க. 7.75 மேலே எடுக்கணும்னு நினைக்கிறேன். நேப்பியர் ஃபார்முலா கண்டிப்பாக வரும். நேப்பியர் ஃபார்முலா 5 மார்க். பாஸ் ஆகிறவன் நேப்பியர் ஃபார்முலா கண்டிப்பாக பார்த்துட்டு பாஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். நேப்பியர் ஃபார்முலா ப்ரூஃபு, நேப்பியர் ஃபார்முலா இது ப்ரூஃபோட ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? சாப்டர் 4 4.4ல் அந்த கட்டம் போட்ட சம்மையாவது பார்த்துட்டு போ. மேத்தமேட்டிக்கில் ஒரு சம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் இதுலேருந்து அந்த கட்டம் போட்ட சம்மையாவது பார்த்துட்டு போ, ஒரு சம் வந்துடும். சாப்டர் 5ல் இதிலிருந்து ஒரு சம் வந்துடும். இந்த சம் கன்ஃபார்ம். இது என்ன சம் தெரியுமா? 10th போட்டல 8 8 8 8 6 6 6 6 அந்த சம். ஸோ அதனால் அந்த சம் ஈஸியாக போட்டலாம், ஜிபி சீரீஸ். ஸோ இது கன்ஃபார்ம்ப்பா. கியூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு 1/x² அப்படின்னு வரலாம். அந்த சம்யா தயவு செய்து போடியா, சரியா? சரி, பாஸ் பண்ணுறதுக்கு அது. அப்போ பாருங்கள், சும்மா போய் படித்தாலே நேப்பியரு ஃபஸ்ட் சாப்டரு, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சாப்டர் 5 இதை படித்தாலும் 4 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 6ல் இந்த டப்பா போட்ட சம்மை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒன்று எழுதலாம். ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைங்க இது எல்லாமே பார்த்துருங்க, அது நல்லது தான். ஓகே, ஸோ அப்போது கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், நார்மல் ஃபார்முக்கு மாத்திரம் ஒரு சம்மு கேட்பான், இதுக்கு ஃபார்முலாவில் இருக்கும், பார்த்துரு. ஸோ நீ எப்படியாவது ஒரு 5லேருந்து 6 5 மார்க் எழுத முடியும், கட்டம் போட்டது மட்டும் பார்த்தா. ஆனால் இதில் இருக்க எல்லாம் பார்த்தாலே 7 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 2 மார்க். சாப்டர் 1ல் இதெல்லாம் ஈஸி, பார்த்துரு. எக்ஸாம்பிளோட 1.3ல் இதெல்லாம் ஈஸி. அதுவும் இந்த சம் இருக்குது பாருங்கள், இந்த 8 சம்மு கண்டிப்பாக இந்த 6 சம்லேருந்து ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம், சரியா? படிச்சிரு. சாப்டர் 2ல் படிக்க முடியாத பையன் 2.4ல் இது, 2.11 சத்தியமாக இது பார்த்துட்டு ஈஸி படிக்க 75 எடுக்கணும்னு இது பார்த்துருக்கோம். அடுத்து ஃபேக்டோரியல் கன்ஃபார்மாக வரும். அட்லீஸ்ட் எனக்காக இந்த 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 16th செகண்ட் 1 எக்ஸாம்பிளில் 4.16, எக்ஸாம்பிளில் 4.23 இந்த சம்ஸையாவது பார்த்துட்டு போ, சரியா? 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கன்ஃபார்ம் வந்துடும், போதும். அண்ட் 4.3ல் இந்த சம்ஸ் நல்லா படிக்கிறாங்க, 75+ மட்டும் பார்த்துங்க. சாப்டர் 5.2ல் எக்ஸாம்பிள் 5.24 கன்ஃபார்மாக வந்துடும். அண்ட் எக்ஸைஸ் 5.2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 7th சம், 5.3ல் 3rd சம். ஓகே, இப்போ 5.3ல் 3rd சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மு? 6 6 8 8 தான். 5 மார்க்லேயே கேட்கலாம், 3 மார்க்லேயே கேட்கலாம். 5.2ல் 1 2 ஈஸி, 7th 1 செம இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 4 சம் படிங்க. அடுத்து 6th சாப்டரில் கொலினியர், எக்ஸாம்பிள் 6.9 கொலினியர், ஆன்சர் 0ன்னு போட்டு விடு, அவ்வளோதான். அந்த சம் கேட்பா. 6.2ல் 10th சம், அதுவும் கொலினியர் தான். ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 6.4ல் 1 2 3 8 9, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 6.33 34, இதிலிருந்து ஒரு 3 மார்க் 2 மார்க் வரும். உன்னால் முடியலையா, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீ 60 எடுத்துடலாம். 50 என்ன 60 எடுத்துடலாம் 90க்கு. டப்பா போட்ட 2 மார்க் 3 மார்க்கும் 5 மார்க்கும் பார்த்தால. ஆனால் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் 1 மார்க் படிச்சுட்டு, நான் சொல்கிறது கேளு, 1 மார்க் படிச்சுட்டு 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டு, செகண்ட் சாப்டரில் 2.8 பார்த்துட்டு, நேப்பியர் ஃபார்முலா பார்த்துரு, 4.4 பார்த்துரு, 5.4ல் இந்த 3 சம் பார்த்துரு, 6th சாப்டரில் இந்த 4 சம் பார்த்துரு. 5 5 மார்க் எழுதிடலாம், 5 6 எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 2 3 எழுதணும்னா சாப்டர் 1, அதுக்கப்புறம் 4th சாப்டரு, அதுக்கப்புறம் 5th சாப்டரு, 6th சாப்டரில் கொலினியர் மட்டும் பாரு. உன்னால் ஒரு 4 3 2 மார்க் 3 3 மார்க் அட்லீஸ்ட் எழுத முடியும். ஸோ இதை லாஸ்ட் மினிட் நைட்டுனால பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன். சார் எதுவுமே வேண்டாங்க சார், 25 மார்க் போதுன்னா புக் பேக் 1 மார்க் நல்லா படித்து 5 மார்க்கில் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். சாப்டர் 1 2.8 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வரும், பட் 2.8 நேப்பியர் ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் இந்த சம், அதுக்கப்புறம் 6th சாப்டர் மறக்காமல் இந்த 3 சம்மில் ஏதோ ஒரு சம் மாதிரி தான் போகுது. ஆனாலும் நல்லா படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்க்குறது நல்லது. ஓகே,
ஓகே, பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேனா, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக நான் போடுறேன். இந்த சம்மாவது நோட் பண்ணு, சம் நோட் பண்ணிக்க. என்னால் பிடிஎஃப் கொடுக்க முடியுமான்னு தெரியல, சம்மை நோட் பண்ணிக்க. ஓகே, சம்மை நோட் பண்ணிட்டியா? சாப்டர் 6, ஓகே. சாப்டர் 1 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 2 சாப்டர் 4 4.3. சாப்டர் 5 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 6. ஓகே, தேங்க்யூ.